ஹலோ நாபிள்ஸ். ஸோ நான் தான் உங்களோட மினி மொனார்கி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் அண்டு ஏஸ்தட்டிக்காக ஒரு நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நெயில் ஆர்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே நம்ம நெயில் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நெயில்ஸில் பேஸ் கோட்டிங் கொடுக்கணும், கிளியர் நெயில் பாலிஷ் வச்சு. இல்லைனா நம்மளோட நெயில் ஆர்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது, ப்ளஸ் ஸ்டிக் ஆன் ஆகாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் நெயில் பாலிஷ் போட்டுட்டு பண்ணுறது மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளியர் நெயில் பாலிஷ் வச்சு கோட்டிங் கொடுத்து நம்ம பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதில் கோட்டிங் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு 5 செகண்ட்ஸ், சரி ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் கூட வேணாம், லெஸ் தேன் 1 மினிட் நீங்கள் அதை காய விட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து எங்கள் அம்மா வச்சு தான் பண்ணேன். அவங்க விரலை பிடிச்சி நான் பண்ணுறதுக்குள்ளே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருந்தால் கையை வந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கஸ்டமரை கையில் வச்சுக்கோங்க. டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து கிளியர் நெயில் கோட்டிங் கொடுத்து அது காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து நெயில் பவுடர், அப்படி இல்லைனா ஐ ஷேடோ, அப்படி இல்லைனா ப்ளஷ், இல்லைனா டென்ட். நான் வந்து ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட ப்ளஷ் இல்லை, டென்ட் இருக்குது, பட் அதை சரியாக கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ஐ ஷேடோக்கே போயிட்டேன். அண்ட் என்கிட்ட நெயில் பவுடர் கிடையாது. ஸோ அதனால் ஐ ஷேடோவை யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா சொன்ன 2 ஷேடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ரெட்டு, டார்க் கலரில் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் பீச். இது வந்து கொஞ்சம் லைட் கலர், ரொம்ப லைட் கலர், லைக் சாண்டிலை விட ரொம்ப லைட்டாக இருக்கும். அந்த கலர் தான் எங்கள் அம்மா வந்து ஒன்று மாற்றி கேட்டாங்க. ஒரே மாதிரி கேட்கல, ப்ளஸ் மிக்சிங்கும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு விரலில் ஒரு கலர், இன்னொரு விரலில் இன்னொரு கலர், அந்த மாதிரி மொத்தம் 2 கலர் சொன்னாங்க. அதை வந்து ஆல்டர்னேட்டாக போட்டுகிட்டே வந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி போட்டுட்டதுக்கப்புறம் இதே ப்ராசஸை நம்ம 2 டைம்ஸ் பண்ணணும். லைக் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேடோ கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் 2 டைம் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ 2 to 3 டைம்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கோட்டிங் கொடுத்தா மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக உங்களோட கையில் நிற்கும். இல்லைனா நீங்கள் கையில் சும்மா தண்ணி பட்டாலுமே சரி, அது வந்து குயிக்காக வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் போடும்போது 2 இல்லைனா 3 டைம்ஸ் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் இப்போது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த நெயில் ஆர்டிஸ்ட்கிட்டையோ போக தேவையில்லை. பேசிக் டியூட்டோரியல் தெரிஞ்சாலே நீங்களே அதை ஓனாக பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சே கூட பண்ணலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கையோடு ரிமூவ் பண்ணிக்கணும். எங்கள் அம்மா வந்து ஆட்டிகிட்டே இருந்தாங்க, அதனால் நான் சரியாக ரிமூவ் பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ரிமூவ் பண்ணும்போது ஒரே இடத்துல தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நெயிலில் இருக்கிற பவுடரும் வந்து அழியாமல் இருக்கும். ஸோ அதனால் சைடில் மட்டும் இருக்கிற அழுக்க கையோடு எடுத்துடணும். இல்லைனாலும் சும்மா ஒரு வாட்டி டஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். லைக் நான் துடைக்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. வெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ண வேணாம், அது ஒரு பிக் ரெக்வெஸ்ட். ஸோ திருப்பி அதே தான் நான் சொன்னல, கிளியர் நெயில் பாலிஷ் கொடுத்து திருப்பி அதே மாதிரி கோட்டிங் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஐ ஷேடோ போட்ட கையோடு நீங்கள் கொடுக்கக்கூடாது. போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து தான் நீங்கள் அதை போடணும். இல்லைனா வந்து நெயில் பாலிஷோடைய அந்த ஐ ஷேடோ அந்த டஸ்ட்டு வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷும் ஒட்டிக்கும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது எனக்கு இப்போவே லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் நான் முன்னாடியே பார்த்த உடனே கையோட நெயில் பாலிஷில் முக்கிய எடுத்துட்டேன். ஸோ இப்போது நான் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுங்கள், வரும், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ போடும்போது அந்த மாதிரி அது மேலே முக்கால்வாசி டஸ்ட்டு இருக்கக்கூடாது. அதை நல்லா ஊதி விட்டுட்டு, அப்படி இல்லைனா அது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ யூவி லைட் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்ட் குவிக்காகவும் நம்மளால் இதை முடிக்க முடிஞ்சிடும். அண்ட் அப்புறம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான நெயில்ஸ்லாம் கிடைக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனல் அவுட்புட் இது தான். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெயில் ஆர்ட் அடிக்ஷன் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கிடைக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.